பழனிசாமி துரோகம் பண்ணாத தரப்பே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. 3 வேளாண் சட்டங்கள் ஆதரிச்சு உழவர்களுக்கு துரோகம். பொள்ளாச்சியில பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணி பெண்களுக்கு துரோகம். குடியுரிமை திருத்த சட்டம் பாஜகவோட எல்லா சட்டத்துக்கும் ஆதரவு கொடுத்து சிறுபான்மை சமூகத்துக்கு துரோகம். கட்சியில உங்களை வளர்த்து விட்ட செங்கோட்டையனுக்கு துரோகம். பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாக்கு, தினகரனுக்கு துரோகம். சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம். உங்க ஆட்சியை காப்பாத்தின முன்னாள் சட்டப்பேரவையுடைய தலைவர் தனபால் அவர்களுக்கே சீட்டு கொடுக்காம துரோகம். எல்லாத்துக்கும் மேல மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்ட பாஜகவை எதிர்த்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அதே பாஜகவோட இன்றைக்கு கூட்டணி வச்சு துரோகம் செஞ்சிருக்கிறார். இப்ப நான் சொன்ன துரோகத்தை உங்களால் என்ன முடிஞ்சுச்சா? ஆனா பழனிசாமியுடைய தோல்விகளை நீங்க எண்ணிடலாம். ஏற்கனவே 10, அடுத்த 11 இல்லையா? பாகுபலி படத்துல சத்யராஜை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது நீதான் கட்டப்பா அப்படின்னு ஒரு வசனம் வரும். அது போல துரோகத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது பழனிசாமி தான். இப்படி தன்னையே நம்பிய அத்தனை பேருக்கு அல்வா கொடுத்த பழனிசாமி பேசுறத மக்கள் எப்படி நம்புவாங்க? அதுவும் நீங்க ஆட்சி செஞ்ச லட்சணத்தை தான் தமிழ்நாடு 4 வருஷம் பார்த்துச்ச.